Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம நினச்ச மாதிரி ஆடுகளம் ப்ரோமோவுமே இன்றைக்கே வந்துருச்சு. அன்னம் ப்ரோமோ மட்டும்தான் வந்திருக்கு. அதுதான் 7 மணிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்தோம். ஆடுகளம் 7 மணிக்கு வராது போலன்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அவங்களுக்கு ஹாப்பி தர விஷயமா ஆடுகளத்தோட ப்ரோமோவுமே இன்றைக்கே வந்துருச்சு. மறுபடியும் ப்ரோமோஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் சீரியலோட டைம் ஸ்லாட் அப்படிங்கிறதா இப்போ பெரிய குழப்பத்தில் இருக்குது. அன்னம் சீரியலும் வந்துருச்சு, ஆடுகளம் சீரியலும் வந்துருச்சு. ஒரே ஒரு சீரியல் தான் ப்ரைம் டைமில் முடிய போகுது. ஸோ சுந்தரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அன்னம் வரப்போதா இல்லை ஆடுகளம் வரப்போதா, இந்த கொஸ்டினுக்கு தான் பெரிய பதில் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஆடுகளம் ப்ரோமோ வரலன்னா தான் அன்னம் சீரியல் 7 மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் சல்மான் அண்ட் டெல்னா நடிக்கிற ஆடுகளம் சீரியல் பிரைம் டைமில் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அது 100% கன்ஃபார்ம் தான். பட் டைம் ஸ்லாட் தான் பெரிய கொஸ்டின் மார்க். 7 மணிக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம். இப்போ அன்னம் சீரியல் வந்ததுனால தான் அந்த 10% நமக்கு எடுக்குது. இப்போ நான் பிரைம் டைமில் அன்னம் சீரியலை கொண்டு வந்தாலுமே நான் பிரைம் டைமில் எங்கே டைம் ஸ்லாட் இருக்குது, எந்த டைமில் வந்து இவங்க போடுவாங்க, எந்த சீரியலும் முடிகிற நிலமையிலே இல்லையே, எப்போ தான் அதை போடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கொஸ்டின் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சீரியல் 7 மணிக்கு வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அன்னம் சீரியல் நான் பிரைம் டைமில் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 6 டைம் ஸ்லாட்டு இல்லைன்னா 6 மணி டைம் ஸ்லாட்டில் தான் கையை வைப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ்லாம் கிடச்சது. சன் டிவி வந்து மத்தியானம் 3:30 ஒரு சீரியலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு நியூஸை ரீப்ளேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சீரியல் போடுவாங்க அப்படின்லாம் பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட இந்த டைம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக சன் டிவி இதுக்கு முன்னாடி டப் பண்ணி போட்ட எந்த சீரியலுமே லாஸ்ட் வரைக்கும் டப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே நிலைமை ராமாயணத்துக்கு கூட ஏற்படலாம். பட் ராமாயணம் 8+ ரேட்டிங் வாங்குது. அதை நிப்பாட்டுறதுக்கோ டைம் சேஞ்ச் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு ஒரு பெரிய லாஸ் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஆடுகளம் அன்னம் இந்த 2 சீரியலோட அஃபிஷியலான டைமிங்ஸ் தெரிஞ்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 2 சீரியலும் எந்த டைமிங்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.